அந்த நரகத்துக்குள்ள போன அந்த மக்கள்கிட்ட கேட்கப்படுமா, மா சலகக்கும் ஃபீ சக்கர், எப்படி இந்த சக்கருக்குள்ள நீங்க போனீங்க, இந்த நரகத்துக்குள்ள போனீங்க, இந்த இடத்துல எப்படி போனீங்க, எது உங்களை கொண்டு வந்துச்சு, என்ன செஞ்சீங்க? லம் நகும் மினல் முஸல்லீன், அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் தொழுகையாளியாக இல்லை, நாங்கள் தொழுகையை பேணலை, நாங்கள் தொழுகையில் பொடுபோக்காக இருந்தோம், தொழுகைக்காக அழைக்கப்பட்ட நாங்கள் தொழுகைக்கு போக மாட்டோம், தொழுகைக்கு போகாமல் நாங்கள் தூங்கினோம், நாங்கள் தொழுகையை பேணலை, தொழுகையை விட்டோம், தொழுகையை புறக்கணித்தோம். அகீமுஸ்ஸலா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லும் போதெல்லாம் நாங்கள் அதை புறக்கணித்தோம். அல்லதீன யுமினூன பில் கைப் வ யுகீமூனஸ் ஸலா, முஃமினான மக்கள் மறைவானவற்றை நம்புவார்கள், அல்லாஹ்வை நம்புவார்கள். அடுத்தது என்ன தெரியுமா, வ யுகீமூனஸ் ஸலா, தொழுகை அதனுடைய நேரத்தில் சரியான முறையில். யுகீமுனா இகாமத்து ஸலான்னு என்ன அர்த்தம், இஷ்டத்துக்கு தொழுவது இல்லை, அந்த நேரத்தில் தொழுவது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், தொழுகையை அதனுடைய நேரத்தில், மௌகூத்தா, அந்த நேரத்தில் தொழுகிறதுக்கு தான் நாங்க என்ன பண்ணிருக்கோம், கடமையாக்கி இருக்கோம். அந்த தொழுகையை விடுவார்கள். லம் நகு மினல் முஸல்லீன், தொழுகைகளாக இல்லை. எத்தனை பேர் இன்னைக்கு மரணிச்சிட்டோம்னா இந்த சமூகத்துல, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களை எல்லாரையும் பாதுகாக்கணும். தொழுகையாளியாக இருக்கிறவங்க அதிகமா, தொழுகையாளியா இல்லாதவங்க அதிகமா? நிச்சயமா தொழுகையாளியா இல்லாதவங்க தான் அதிகம். அவங்களுக்கெல்லாம், அந்த தொழுகையாளியா இல்லாதவர்களுக்கு, தொழுகையை பேணாதவர்களுக்கு, அல்லாஹ் முன்னாடி நிக்கிறத விரும்பாதவர்களுக்கு மரணம் வந்துச்சுன்னு சொன்னா அவங்க எங்க போவாங்க, எங்க போவாங்க? சக்கருங்கிற நரகத்துக்கு தான் போவாங்க. எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை, அல்லாஹ் மன்னிக்காதவரை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மறுமை நாள்ல எழுப்பி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்கக்கூடிய முதலாவது கேள்வி என்ன தெரியுமா? என்ன கேள்வி? தொழுகையை பற்றி. இதா ஃபஸதத், அந்த தொழுகை பாலாயிடுச்சுன்னு சொன்னா, அந்த தொழுகையை அவன் பேணி தொழாமல் இருந்தான்னு சொன்னா, அந்த தொழுகைக்கான கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் இருந்தான்னு சொன்னா, வரிசையாக அவன் எதற்குமே பதில் சொல்ல முடியாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. ஆனா அது ஸலஹத்தா இருந்துச்சுன்னு சொன்னா, அது ஸலாஹா, அது ஆரோக்கியமா இருந்துச்சுன்னா, தொழுகையாளியா இருந்தான்னா, இன்ஷா அல்லாஹ் அவன் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற மாதிரியான ஒரு சூழல் ஏற்படும். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை பாதுகாக்கணும். அந்த சக்கருங்கிற நரகத்துக்கு நம்ம போயிடக்கூடாது.